அவள் தன்னுடைய கல்யாணத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா வரக்கூடிய சம்மந்தம் எல்லாமே மாறி மாறி போயிட்டே இருக்குது. அப்போ இவங்க அம்மா இவள்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம பக்கத்தில் இருக்க ஜோஷியரை பார்த்துட்டு வருவோம், நீ என் கூட கிளம்பி வா அப்படின்னு. இவள் இவளை கண்ணாடியில் பார்க்குறா. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அவள் மனசுக்குள்ளே நினைக்கிறேன், நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன், எனக்கு எந்த குறையுமே இல்லை, பின்ன எனக்கு மட்டும் ஏன் கல்யாணம் ஆகாமல் 2 வருஷமாக தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு மன கஷ்டப்பட்டுட்டு இப்போ அம்மா கூட கிளம்பி 2 பேருமே ஆட்டோவில் ஏறி பக்கத்தில் இருக்க ஜோஷியர் வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் இவளுக்கு இந்த ஜோஷியத்துல எல்லாம் சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. அம்மா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இவ கூட போயிட்டு இருக்கா. இப்போ ஜோசியர் பார்த்துட்டு சொல்கிறாரு, இவளுக்கு ஒரு கண்டம் இருக்குது, இதுக்கு என்ன செய்யணும்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க கோவிலில் போய் ஒரு 30 நாள் தொடர்ந்து விளக்கேற்றுங்க, சரியாக போயிடும், அப்படியே பிறகு இங்கே ஒரு பூஜை இருக்கும், அதுலேயும் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு. உடனே சரின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ மறக்காமல் என்ன பண்ணுற, டெய்லி ஈவினிங் விளக்கு மட்டும் ஏற்றிட்டு உனக்கு அதுக்கு அடுத்த மாதமே கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு. இவளும் சரின்னு தலையாட்டிக்கிறா. இவ திரும்ப திரும்ப கண்ணாடியில் பார்த்துக்கிட்டே இருக்கா. எனக்கு என்ன குறை இருக்குது, நான் அழகாக தானே இருக்குது, எனக்கு ஏன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எனக்கு என்ன நல்ல நேரமே இல்லையா அப்படின்ட்டு மனசுக்குள்ளே அடிக்கடி நொந்துக்கிட்டே இருப்பாள். சரி விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு நினச்சாலும் இவன் நினைப்பா, இதில் எல்லாம் என்ன நம்பிக்கை, விளக்கு ஏற்றினா மட்டும் என் வாழ்க்கை பிரகாசமாக இருந்துச்சுமா அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கா. திடீர்னு இவளுக்கு ஒரு எண்ணம் தோன்றுது, தன்னை யாரெல்லாம் பெண் பார்க்க வந்தாலோ அவங்க எல்லாம் இப்போது எப்படி இருக்காங்க அதை இவ அறிஞ்சிக்க விரும்புகிறா. இவன் ஒன்று என்ன செய்கிறான்னா அவங்களோட அட்ரஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறா. இப்போ அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறேன், நான் இன்னைக்கு போய் விளக்கு ஏற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி ஃபஸ்ட்டு இவளை முதல்ல யார் பெண் பார்க்க வந்தாலும் இப்போ அவங்க வீட்டில் போய் பார்க்குறான். பார்க்கும்போது அங்கே அவருக்கு 2 காலும் போயிருக்கு. ஏன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவருடைய 2 காலும் போயிடுச்சான். இதை கேட்டோன்னே மனசுக்குள்ளே நினைக்கிறா, எனக்கு நல்ல நேரம் தான், நல்ல வேளை நான் இது திருமணம் பண்ணலை, இப்படி பண்ணியிருந்தா இப்போ நான் கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்னு. இப்போ சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறான். 2வது நாள் ஆகுது. இப்போ அவங்க அம்மாட்ட சொல்கிறேன், நான் விளக்கு ஏற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தன் 2வது பெண் பார்க்க ஆளை போய் பார்க்க போகிறான். அங்கே போய் பக்கத்தில் விசாரிக்கும் போது தெரியுது, அங்கே மாமியார் மருமகன் எல்லாருமே பயங்கர கொடுமை, அந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டு அப்படின்னு. இப்போ மனசுக்குள்ள சந்தோஷப்படுறா, நல்ல வேளை கடவுளே நீங்கள் என்னை இவங்கள்ட்டெல்லாம் காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறான். 3வது நாள் என்ன செய்கிறான்னா இதே மாதிரி அவங்க அம்மாட்ட நான் விளக்கேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஆளை தேடி போகிறா. அங்கே போய் பார்த்தா அந்த ஆளுக்கு நிறைய பெண்களோட தொடர்பு இருந்திருக்கு. அதனால அவருக்கு இப்போ HIV பாசிட்டிவாக இருக்குது. அந்த பொண்ணு திருமணம் பண்ண பொண்ணு இப்போ இவரை விட்டு போயிடுச்சு அப்படின்னு. இப்போ மனசுக்குள்ளே நினைக்கிறா, எனக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு போல இருக்குது, அதனால தான் கடவுள் என்னை இவ்வளோ வேட்டுன்னு காப்பாற்றிருக்கார் அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்லி இப்போ வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கா. இப்போ அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறா, எல்லாமே நல்லதுக்கு தான் நடந்திருக்கு அப்படின்னு. இப்போ 4வது நாள் அவங்க அம்மாட்ட விளக்கேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4வது ஆளை தேடி போகிறா. அங்கே பார்த்தா அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பார். அப்போ இவ திருப்பி இன்னும் கடவுளுக்கு நன்றி சொல்கிறா, கடவுளே என்னை விதவையாக்காமல் நீங்கள் பத்திரமா பாதுகாத்துருக்கீங்க, எனக்கு நேரம் சரியாக தான் இருந்திருக்கு, அதனால தான் எனக்கு எல்லா ஆபத்துலன்னு எனக்கு காப்பாற்றிருக்கீங்க, இதுக்கு மேலே நான் இனி யாரையும் தேடி போகிறதில்ல, எனக்கு எப்போ கல்யாணம் நடக்குமோ அப்போ நடக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு மனசுக்குள்ளே சந்தோஷமாக வீட்டுக்கு வரா. இப்போ இவங்க அம்மாட்ட சொல்கிறா, அம்மா நான் இனி இந்த ஜோதிடம் ஜாதகம் எதையும் நம்ப போகிறதில்ல, நான் அந்த ஜோஷியிட்ட வர போகிறதும் இல்லை, நான் ஏன்னா வேற ஒருத்த கேட்டு அவர் சொல்லிட்டாரு எனக்கு நல்ல நேரம் தான் இருக்குது, நல்ல பையன் சீக்கிரமாக வருவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. அதை கேட்டோன்னே அவங்க அம்மா சந்தோஷப்படுறாங்க, நல்ல விஷயம் நடந்தால் சரிதான் அப்படின்னு. இப்போ அவங்க அம்மாட்ட சொல்கிறேன், நான் விளக்கு ஏற்றிட்டு வரேன் அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்லி இப்போ விளக்கேற்ற ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எல்லா ஆபத்துலண்டும் நீ எனக்கு காப்பாற்றிட்டு வந்த, நான் எனக்கு கெட்ட காலம் நல்லது நடக்கலை நல்லது நடக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு நடந்த எல்லா தடங்களுமே நல்லதுக்கு தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ கடவுளுக்கு நன்றி சொல்லி விளக்கேற்றிட்டு வரான்.